வணக்கம். என் பெயர் தேன்குழலி. நான் அரசு பள்ளியில் இன்ஜினியரிங் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் குழுவில் உள்ள நபர்கள் வி. சந்தியா, சே. ஓவியா. என் குழுவின் தலைப்பு வாகனங்கள் செல்லும்போது மற்றும் சாலைகளில் மின்விளக்குகள். இன்றைய காலகட்டத்தில் மின்சாரம் என்பது அவசியமாக தேவை. மின்சாரம் தயாரிக்கும் முறையால் நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு ஏற்படுகிறது. மின்சார உற்பத்திக்கு பயன்படும் நிலக்கரி அளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால் நாங்கள் மின்சாரம் சேமிப்புக்காக இந்த கருவியை உருவாக்கியுள்ளோம். நாங்கள் பிறரிட மக்கள் மின்சாரத்தை வீணடிக்கிறார்கள் என்று கூறினோம். அதனால் அவர்கள் வாகனங்கள் செல்லும் போது மட்டும் சாலைகளில் மின் விளக்குகள் எரிந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினார்கள். அதனால் இந்த யோசனை எங்களுக்கு வந்தது. எங்கள் கருவி 500 மீட்டர் தூரத்திற்கு ஒன்று நிறுவ உள்ளது. 500 மீட்டர் தூரத்திற்கு ஏதேனும் அசைவுகளை சென்சார் இருந்தால் மின் விளக்குகள் எரியும். 500 மீட்டர் தூரத்திற்கு நகர்ந்தவுடன் மின் விளக்குகள் அணைத்துவிடும். நிலக்கரியை எரித்து வெப்பமாக மாற்றி நீரில் கொதிக்க வைத்து சுழன்று இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றி மின்சாரத்தை தயாரிக்கின்றன. வீடு தொடங்கி வீதி வரை, நாடு தொடங்கி நகரம் வரை மின் உபயோகத்தின் தேவை அதிகமாகிக் கொண்டே வருகிறது. வர்த்தகம், தொழில், கல்வி, கலை, விவசாயம், போக்குவரத்து, வணிகம், வேளாண்மை ஆகிய இடங்களில் மின்சாரம் சார்ந்துள்ளது. இதை பற்றி மேலும் கூறுவார் சந்தியா. மின்சாரத்தை நிலக்கரி தண்ணீர் இதனால் நிலம், நீர், காற்று எல்லாம் மாசுபடுகின்றன. நமக்கு எதிர்கால மக்களுக்கும் மின்சாரம் தேவைப்படுகிறது. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும். அனைத்து மக்களும் மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும். அதனால்தான் நாங்களும் மின்சாரத்தை சேமிப்போம். அதனால்தான் நாங்களும் இக்கருவியை செய்கிறோம். மேலும் ஒரு கூறுவார். மின்னாற்றலை வீணாக்குவது நல்லதல்ல என்பதை உணர்ந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும். இதேபோல் அனைத்து இடங்களிலும் பயன்படும் மின் விளக்குகளை முறையில் இயக்கி நிறைய மின்சாரத்தை சேமிக்கலாம். மின் சாதனங்களை சிக்கனமாக பயன்படுத்தினால் போதும். நாட்டின் சேமிப்புக்கு நாமும் கை கொடுக்கலாம். யுரேனியம் அணு வழியாக மின்சாரம் தயாரிக்கின்றன. மின்சாரம் காற்றிலிருந்து தயாரிக்கின்றன. காற்றாலை, வயத்தாறு, அணக்கரை போன்ற இடங்களில் உள்ளன. இயன்றவரை இயற்கையை பாதுகாப்போம். நன்றி.